7 நோட் வானில் இருந்து ஒலித்த இறைவனின் சொற்கேட்டு பாண்டிய மன்னன், உமையை ஒரு பாகத்திற்கொண்ட மேலான பரம்பொருளே, புண்ணியனே, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமையல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றினான். 8 மன்னது மாளிகை வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல்விதானமும் விளக்கும் உடையது. அன்றலர்ந்த மலர்களால் தொடுத்த மாலை பூரண கும்பம் கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்கப் பெற்றது. அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அணிகலனாக பூண்ட இடைக்காடனாரை மங்கலமாக ஒப்பனை செய்து புன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். 9 பாண்டியன், புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். நுண்ணிய கேள்வியறிவுடைய புலவர்களும், மன்னா, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றனர். இலக்கண குறிப்பு: கேள்வியினான் வினையாளனையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணும்மை பகுபத் உறுப்பிலக்கணம் தணிந்தது. தனி அத்து தனி பகுதி சந்தி ஆனது விகாரம். இறந்த கால இடைநிலை சாரியை து படற்கை வினைமுற்று விகுதி. சொல்லீருழவனுக்கு கவரி வீசிய வெள்ளேருழவன். ஏடாளும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னரை காண அரண்மனை சென்றார். களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண்ணயர்ந்தார். அரச குற்றமான அச்செயலைச் செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர். உறங்கிய புலவர் மோசுகிறனார். கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. கண்விழித்த புலவர் மன்னரின் செயலைக் கண்டு வியந்து மழை பொழிந்தார். அப்பாடல் இது. மாசற விசித்த வார்புரு வல்பின். புறம் 50. நூல் வெளி. திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது. இந்நூல் மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் 64 படலங்களும் உடையது. பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் வேதாரண்யம் பிறந்தவர். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். சிவபக்தி மிக்கவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி முதலியன இவர் இயற்றிய வேறு நூல்களாகும். கற்பவை கற்றபின் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலத்தை நாடகமாக்கி வகுப்பில் நடித்து காட்டுக. கல்வி விரிவானம். புதிய நம்பிக்கை. கமலாலயன். நுழையும் முன் வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள். சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் தங்கள் காலடிகளால் ஒற்றை அடி பாதையிட்டு அதையே பெருஞ்சாலையாக ஆக்குகிறார்கள். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள். கல்வி அறிவற்ற இருட்சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து 1000 சுடர்களை ஏற்றுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி அவர்கள் விழித்து எழும் நேரம். அவர்களுக்கு பகல் முழுவதும் பருத்திக் காட்டில் வேலைகள் இருந்தன. ஒரு நாளில் ஒரே ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கி விடக்கூடாது என்று நினைக்கும் குடும்பம் அது. பருத்திக் காட்டில் இருந்து பகலில் அம்மா பாட்சி மட்டும் வீட்டிற்கு திரும்புவாள். தனது குடும்பத்தினருக்கு உணவு சமைக்க உணவு தயாரானதும், பசியார வாங்க செல்லங்களே ஓங்கி கூப்பிடுவார் வீட்டு வாசலில் இருந்து. ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு உயரமுமாக இருந்த அந்த குடும்பத்தார் வயல்வெளியில் இருந்து வியர்வை சொட்ட சொட்ட வீட்டினுள் நுழைவர். ஓ மேரி, மெதுவா மெதுவா. மற்றவர்களை முந்திக் கொண்டு அவள் வீட்டு வாசலை தொட்டுவிட்டாள். மேரியின் தந்தை சாம் சிரித்துக் கொண்டார். தனது பிள்ளைகளில் மேரி ஜெயன் மிகவும் வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாள் என்பதை பற்றி அவர் எண்ணிக்கொண்டார். அந்த குடும்பம் உணவு உண்டு முடித்ததும் மறுபடியும் வயலுக்கு திரும்பியது. மேரி தனது வேலையை முடித்துவிட்டு பாட்டியிடம் ஓடினாள். அவளுக்கு மாலை பொழுதில் மிக மகிழ்ச்சி நிறைந்தது இந்த நேரம்தான். அவர்கள் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து பாடுவதும் பிரார்த்தனை செய்வதும் இந்த நேரத்தில்தான். மேரியின் மென்குரல் சூரிய வெப்பத்தை ஊடறுக்கும் குளிர் நீரோடையைப் போல் சன்னமாக ஒலிக்கும். அவள் தானே பேசிக் கொள்வாள். பருத்திச் செடி வளர்வதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக் கொள்கிறது? பருத்திச் செடிகளை அவள் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. பருத்திச் செடியில் அரும்புகின்ற முதல் பூ மொட்டை பார்க்கிற முதல் ஆளாக தானே இருக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் அது. முதல் பூவை மேரி பார்த்துவிட்டாள். ஒரு கணம் திகைத்தாள். முதல் பூ இங்கே எங்கே எங்கே எங்கே? நான்தான் முதலில் பார்த்தேன். நான்தான் என்று கத்தினாள். எல்லோரும் அந்த முதல் பூவை பார்க்க